இங்க இந்த பாட்டி பேர்த்திக்காக புதுசா சிப்பியில ஏதாச்சும் ஒண்ணு செய்யலாமேன்னு செய்யறாங்க. ஏதோ ஒரு ஞாபக மறதியில மசால் தூளை மாத்தி போட்டுடுறாங்க. போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியாம போட்டு எல்லாமே வேஸ்ட் ஆயிருச்சேன்னு இந்த சட்டியை ஓரமா வச்சுட்டு ரொம்ப கவலையோட உட்கார்ந்துருக்காங்க. ஆசையா சாப்பிடலான்னு ஓடி வந்த அந்த பேத்தி பாட்டி ஏதோ நமக்கு புதுசா டிஷ் செஞ்சு வச்சிருக்காங்கன்னு அதை ஆசையா சாப்பிட ஆரம்பிக்கிறா. உடனே இந்த பாட்டியும் அதை சாப்பிடாதன்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. இதுல என்ன அதிசயம்னா இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கேன்னு இந்த குட்டி பொண்ணு நல்லா சாப்பிட ஆரம்பிக்கிறா. இவங்களும் அதை எடுத்து சாப்பிட்டு பார்த்தா இவங்க வாழ்க்கையிலே சாப்பிடாத அளவுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கு. அதனால இந்த ஃபேமிலி மெம்பருக்கு எடுத்து வைக்க ரொம்ப நல்லா இருக்கனால வேக வேகமா எடுத்து சாப்பிட்டுறாங்க. அதனால இந்த ரெசிபியவே இவங்க வச்சிருக்க ஹோட்டலோட மெனுல சேர்த்து பார்த்தா வர கஸ்டமர் எல்லாமே இந்த டிஷ்ஷை தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே இந்த டிஷ் எல்லாம் ஊர் ஃபுல்லா ஃபேமஸ் ஆகி ஒரு காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த காம்படிஷன்ல கலந்துக்கிட்ட எல்லா செஃப்புமே ரொம்ப அழகா யூனிக்கா ஒரு நல்ல பிரசன்டேஷனோட டிஷ்ஷை வைக்கிறாங்க. இவங்களோட டிஷ்ஷை ஒரு சாதாரண தட்டுல வச்சு ரொம்ப சிம்பிளா தரனால அங்க உள்ள ஜட்ஜஸ் யாருமே இதை கண்டுக்கவே மாட்டாங்க. இதனா பார்த்த இந்த பொண்ணு இது பாக்குறதுக்கு ஒரு நல்ல பிரசன்டேஷனோட இல்லனாலும் எங்க அம்மா பாரம்பரியமா செஞ்ச இந்த டிஷ்ஷை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்றாங்க. ஜட்ஜஸும் இதனா கேட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு இதனா பாக்குறதுக்கு ரிச்சா இருந்தாலும் டேஸ்ட் வைஸ்ல இந்த சிம்பிளான டிஷ் தான் நல்லா இருக்குன்னு இந்த பொண்ணுக்கே ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்துறாங்க.